விசுவசிக்கிறீர்களா? பலவகை குருடர் இந்த பரந்ததோர் உலகில் உண்டு. சில வகை குருடர் நோய்க்கு செகத்தெனில் மருந்தே இல்லை. நிலை பெறும் கண்கள் எல்லா நிச்சய குருடர் தம்மை உலகினை காண வைத்தார் உன்னத இயேசுநாதர். வழி வழி செல்லும் போது தேவனின் மைந்தன் தன்முன் விழியிலா இருவர் தோன்றி விழித்தனர் கண்கள் கேட்டார். அழிவிலா விசுவாசத்தால் அன்புடன் கேட்டதாலே விழிகளை பெறுவீர் என்றார் விழித்தனர் குருடராங்கே. சீடர்கள் 12. இவ்வாறு இயேசு பிரான் மக்களுள்ளே இணையற்ற பெருமைகளை செய்ததாலே செவ்வான விண்மீன் போல் அவர் பின்னாலே சீடர் பலர் வந்தார்கள். அவர்களுள்ளே செய்வண்ணம் தெரிந்தோராய் 12 சீடர்களை தேர்ந்தெடுத்தார். அவர்களுக்கு மெய்வண்ணம் போதித்தார். அவர்கள் பேரை அப்போஸ்தலர் என்று விளங்கச் செய்தார். மலைப்பொழிவு. அன்று தம் சீடர்க்கெல்லாம் அறிவுரை கூற எண்ணி குன்றின் மேல் ஏறி நின்று கொடைக்கரம் விரித்து நீட்டி ஒன்றிரண்டென்று நெஞ்சில் உள்ளதை எண்ணி வைத்து மன்றினை தொடங்கி வைத்தார் மாரிபோல் இயேசுநாதர். இந்த ஓர் மலையும் பின்னாள் இறுதி நாள் மலையும் பார்த்தால் அந்தக மனிதர்க்கெல்லாம் அறிவினை ஊட்டும் தோற்றம். விந்தை சேர் உலகில் இயேசு வெடித்ததோர் புரட்சி ஓசை சிந்திய முத்தோ மக்கள் ஜீவனை காக்கும் பானம். எண்வகை மனிதர் தம்மை இயல்புற விரித்துச் சொன்னார். நுண்ணிய புலன்களோடும் நுவலரும் சீடர் கேட்டார். புண்ணியம் உலகில் எய்த புகுந்தது புதிய வெள்ளம். கண்ணியன் இயேசு சொன்ன கணக்கினை கீழே பார்ப்போம். எளிய மனத்தோர் பேறு பெற்றோர் என எடுத்ததும் அவர் சொன்னார். இதில் எளிமை என்பது பற்றில்லாமை, இறைவனை நம்புவதே. வளமிகு செல்வம் மனையாள் சொந்தம் வரவினை எண்ணாது ஒரு வஞ்சமில்லாத நெஞ்சத்துடனே பிறர் பழி சொல்லாது விளம்பிய வேதம் வகுத்தது போலவே வாழ்பவர் இவராவார். அந்த விண்ணரசெல்லாம் இவருக்குரியது அடைபவர் இவராவார். துயரம் ஒருவோர் பேறு பெற்றோர் என தூய மகன் சொன்னார். அந்த துயரம் அடைவோர் ஆறுதல் பெறுவர் துன்பங்களை எண்ணார். அயராச் சுகமும் மதுவும் கீதமும் 1000 இன்பங்கள் அதை அடைவதுதானே பெருமை என்றெண்ணும் மானிட உள்ளங்கள். வயிறை பெரிதாய் வாழ்ந்திடும் வாழ்வில் ஓடிடும் எண்ணங்கள். இது வாழ்வலை என்பது இயேசுவின் வார்த்தை கூறிடும் சின்னங்கள். சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்குரியது, தலைவர்கள் அவர் என்றார். ஏந்தும் கோபம் பழிவாங்கும் குணம் எத்தனை எத்தனையோ, இங்கே இடறி விழுந்தால் கொடுமை நடத்தும் வித்தகர் எத்தனையோ. மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். நீதியின் பாலே தாகம் கொண்டோரே பேறு பெற்றோர் என்றார். அவர் நிறைவே பெற்று முறையாய் வாழ்பவர் அறமே தலை என்றார். சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது. தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம். ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னதம் அறம் வேண்டும். புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர், இதுதான் பரிசென்றார். சுரக்கும் வட்டி பணத்தில் பெற்று தொழிலில் பெருங்கொள்ளை
யார் தொழில் செய்தாலும் கூலி தராது செய்வது பெருந்தொல்லை. இறக்கும் மனிதன் தண்ணீர் கேட்டால் ஊற்றுவதும் இல்லை. இங்கு எல்லாம் இருந்தும் மனிதர்கள் நெஞ்சில் இரக்கம் தான் இல்லை. தூய மனத்தோர் பேறு பெற்றோர் என தூய மகன் சொன்னார். அவர் தோன்றும் கடவுளை நேரில் காண்பார், சொர்க்கம் வரும் என்றார். காயும் உடலை வாட்டி எடுப்பது காமம் களவுகளே. ஒரு காலம் மயக்கும் இன்பங்கள் எல்லாம் மறுநாள் கவலைகளே. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். அமைதி கொடுப்போர் பேறு பெற்றோர் என அன்பு மகன் சொன்னார். இங்கு ஆண்டவன் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் அவர்கள்தான் என்றார். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு, தினம் தன்னாடென்றும் பிறர் நாடென்றும் பேசும் பொய்யுறவு. இமைக்கும் போதில் 1000 போட்டி, எத்தனை வீண்கனவு. தினம் இவையில்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. நீதிக்காக துன்பம் ஒருவோர் பேறு பெற்றோர் என்றார். அவர் நேரே அடைவர் விண்ணரசென்றே நிச்சயமாய் சொன்னார். மோதும் கொடுமை கண்ணில் கண்டும் மூச்சு விடாதிருந்து சுயமோகம் தீர்த்து வாழ்வார் சில பேர் சுயநலமே நிறைந்து. வேதனை தீர்க்க தம்மை வருத்தும் ஞானிகள்தாம் எவரோ, அந்த விண்ணக அரசை என்றும் அடைந்து வாழ்பவர்கள் அவரே. 8 வகை மனிதர்களை விவரமாக எடுத்துரைத்த இயேசுபிரான் விளக்கம் சொன்னார். கட்டிவரும் பேர் இவற்றை ஏற்கும்போது கண்மூடி தாக்குதல்கள் நடக்கக்கூடும். இட்டமுடன் எனக்காக இவற்றை ஏற்று இடும் சாபம் கொடுமைகளை தாங்கி நின்று பட்டதெல்லாம் பொறுத்து மன மகிழ்வீரானால் பரலோக சாம்ராஜ்யம் உமக்கே உண்டு. முன்னோர்கள் சொன்னவற்றை அழிப்பதற்கோ முறை மாற்றி வைப்பதற்கோ வந்தேன் இல்லை. எந்நாளும் அவற்றை நிறைவேற்ற வந்தேன். இதை எந்தன் கடமை என ஏற்றுக்கொண்டேன். என்னோடு மண்ணுலகம் உள்ள மட்டும் வேதங்கள் நிறைவேறும் சட்டம் வாழும். எந்நாளும் ஓரெழுத்தும் பொய்யாகாது. இது உண்மை, இது உண்மை என்றார் இயேசு. சொல்லுவது மட்டுமல்ல உபதேசங்கள், சொல்பவனும் நடப்பதுதான் உயர் நியாயங்கள். நல்லவற்றை பிறர் கேட்கச் சொல்லிவிட்டு நான் மட்டும் மறந்துவிட்டால் நியாயம் என்ன? எல்லோர்க்கும் கிடைப்பதில்லை மோட்ச லோகம். இயம்போதை கடைபிடிப்பான் நேரே செல்வான். சொல்லுகிறேன் கேளுங்கள், அதன் பின் நானும் சொன்னபடி வாழுகிறேன் என்றார் இயேசு. கண்ணொன்றும் வாயொன்றும் கபட வேடம், கரந்துரையும் நெஞ்சங்கள் லாப நோக்கம். மண்ணாசை பொன்னாசை மற்ற ஆசை, வார்த்தையிலே ஞானிகள் போல் தோற்றம் எல்லாம். எண்ணாத பரிசேயர் உருமாற்றங்கள், இவரை விட உங்கள் மனம் உயராதென்றால் விண்ணாளும் பெரும் பேறு உங்கட்கில்லை. விரைவினிலே மனசுத்தி பெறுவீர் என்றார். கொலை செய்தால் நரகம் என முன்னோர் சொன்னார். கொடிய செயல் அனைத்துக்கும் மரணம் உண்டு. நிலையில்லா சொல்லாலே பிறரை ஏசி நெஞ்சத்தை சுடுவார்க்கும் நரகம் கிட்டும். மலை போன்ற உறவினரை தூற்றினாலும் மாண்புடைய நண்பர் மேல் பழி சொன்னாலும் உலை கூடும் நரகம்தான் உமை திருத்தும். உண்மை இது, உண்மை இது என்றார் இயேசு. மனிதர்கள் பால் பகை கொண்டு இறைவனுக்கு மடி நிறைய காணிக்கை செலுத்தி என்ன? புனிதனென பகைவனையும் உறவாய்ச் செய்து புண்ணியத்தை செலுத்திக்கொள், பிறகே கோவில். இனியவர்கள் அனைவரோடும் உறவு கொண்டு எதனை நீ கொடுத்தாலும் இறைவன் ஏற்பான். மனித நிலை கடவுளினால் அமைந்ததன்றோ, மயங்காதே என்றுரைத்தார் இயேசுநாதர். விபச்சாரம் செய்யாதே என்று முன்னோர் விளக்கமுறச் சொன்னார்கள். நானும் சொல்வேன். அபச்சாரம் எது? கண்ட பெண்ணை எல்லாம் ஆசையுடன் நோக்குவதே அன்றோ?
நாட்டில் விபச்சாரம் என்பதிலே இதுவும் சேரும். வெறும் மோகம் தேர்ந்துவிட்டால் அதுவும் நிற்கும். தவம் போல கண்ணடக்கம் வேண்டும் என்ற தத்துவத்தை இவ்வாறு இயேசு சொன்னார். ஊருக்கு தீமைகள் செய்து உன் உள்ளம் மகிழ்வது பாவம். யாருக்கும் தீமையில்லாமல் நீ அழிந்து விடுவதே லாபம். கண் ஒன்று தீங்கு செய்தாலே அந்த கண்ணை பிடுங்கிட வேண்டும். திண்ணிய கை அதை செய்தால் வெட்டி தீயில் எரித்திட வேண்டும். அங்கம் முழுவதும் சென்று தினம் அந்த நரகத்தில் வெந்து பங்கப்படுவதை விட்டு கெட்ட பாகத்தையாவது வெட்டு. தத்துவம் மிக்கது வாக்கு, பொய் சத்தியம் செய்வதை நீக்கு. எத்தனைதான் உண்டு நாக்கு, தினம் ஏன் இந்த வேதனை போக்கு. ஆம் என்று சொல்லட்டும் ஒன்று, அன்றேல் இல்லை என்றாலும் நன்று. தீமைகள் விலகட்டும் என்று அதை தேடுங்கள் நல்வழி நின்று. ஆண்டவன் பெயரினை சொல்லி தினம் ஆணையிடுவதை தள்ளி வேண்டிய காரியம் மட்டும் செய்தால் வேதத்தின் தத்துவம் கிட்டும். உன் தலை மீதிலும் ஆணை இட்டு உன்னை பெரிது செய்யாதே. மின்னிடும் ரோம நிறத்தை மாற்றும் சக்தியுமே உனக்கில்லை. இரத்தத்துக்கு இரத்தம் என்று பகை நாடுதல் தத்துவம் அன்று. உத்தமர் செய்வது ஒன்று, அதை ஓங்கி நான் கூறுவேன் என்று. உன்னொரு கன்னத்தில் இட்டால் நீ ஓங்கி அடித்து விடாதே. இன்னொரு கன்னத்தை காட்டு, இது என்றென்றும் ஞானத்தின் பாட்டு. அத்தனை பேரையும் நேசி, இதில் ஆண்டவனை கொஞ்சம் யோசி. முத்து கிரணத்தை வீசி தந்தார் அத்தனை பேருக்கும் ஆசி. அன்பு செய்தாருக்கு அன்பு என்றால் ஆனந்தம் அதில் என்ன உண்டு? அன்பற்ற பேருக்கு அன்பு செய்தால் அதுவன்றோ மானிட பண்பு? நேரிய வானகத் தந்தை என்றும் நிறைவுடன் நிற்பதை கண்டு சீரிய உங்களின் சிந்தை அதை தேர்ந்து நடந்திடல் நன்று. போலி புகழ்தனை நாடி பிச்சை போடும் மனிதர்கள் கோடி. 4 பணம் கொடுப்பார்கள் வரும் 40 லாபத்தை தேடி. ஊரில் மதிப்புற வேண்டி சில உதவிகள் செய்பவன் ஆண்டி. வாரி எதை கொடுத்தாலும் அதை மறைத்து கொடுப்பவன் மன்னன். பிச்சை இடுகின்ற போது அதை பேணும் கடமை என்றெண்ணு. பச்சை விளம்பரம் காண பொருள் பற்றி கொடுப்பது வீணே. ஆடம்பர பிச்சையிட்டால் லாபம், அப்பொழுதே வரும் உண்மை. வேடமின்றி பிச்சையிட்டால் வேதன் வீட்டுக்கு செய்குவன் நன்மை. 1000 பேர்களை கூட்டி வெளி ஆனந்த பக்தியை காட்டி மாய குரலினில் வேதம் சொல்லும் மந்திரமோ வெறும் வேடம். தாழிட்ட வீட்டினில் நின்று பூசை தந்தைக்கு செய்வதே நன்று. நாளில் மறைந்து நிற்கின்ற தந்தை நன்மையே செய்குவன் அன்று. இப்படி சொன்ன பின் இயேசு பெருமான் எப்படி ஜெபிப்பது என்பதை விளக்கினார். ஜெபிக்கும் மொழியையும் செப்பினார் அவரே. வானிலே அரசு கொண்ட படிவுடை எங்கள் தந்தாய், மண்ணிலே உமது நாமம் மாபெரும் புனிதம் போற்றி. விண்ணுடை உமது ஆட்சி விரைந்திங்கு வருதல் வேண்டும். அண்ணலே உமது உள்ளம் அவ்விடம் இயங்கும் வண்ணம் மண்ணிலும் இயங்க வேண்டும். மைந்தர்கள் இறைஞ்சுகின்றோம். உலகினில் எமக்கு நாளும் உணவினை அளித்தல் வேண்டும். இலகும் எம் பகைவர் தம்மை எம்முளம் பொறுத்ததே போல் நலமிலா குறையாம் செய்தால் நாடினீர் பொறுத்தல் வேண்டும். சோதனை துன்பம் எம்மை தொடராது காவல் கொள்வீர். துயர்தரும் அலகை மாக்கள் தொடர்ந்தெமை வருத்தும் போது அவரிடமிருந்து எம்மை ஆண்டவா காப்பாய் போற்றி. தந்தையே போற்றி போற்றி, தர்மமே போற்றி போற்றி, சிந்தையில் நிலைத்த எங்கள்
ஜீவனே போற்றி போற்றி. கலைவண்ண விளக்கை ஏற்றி கட்டிலின் கீழ் வைப்பாரா? விலையிலா ஒளியை வீச விளக்கினை தூக்கி வைப்பார். அலைப்புகழ் மனித வாழ்க்கை அடுத்தவர் அறியத்தானே. மலை மீதில் உள்ள பட்டி மறைவாக இருப்பதுண்டோ? நல்லொளி பரவுதல் போல் நாட்டினில் ஒளியாய் நின்று இல்லத்தில் மட்டுமின்றி எங்கனும் வழியை காட்டி செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை திரை போட்டு மறைக்க அல்ல, துல்லிய வானில் உள்ள தூயவன் மகிழ என்றார். கண்களே உடம்பின் தீபம், காணும் நல் ஒளியும் அஃதே. கண்களே இருளாய் போனால் கட்டான உடல் என்னாகும்? உங்களின் கண்கள் தாமே உயரான்ம வாசலாகும். அங்கண்ணே ஒளி இழந்தால் அங்கங்கள் இருளாகாவோ? மற்றும் இயேசு மலையினில் உரைத்தார், மனிதர் குறையை நேர் மன்னித்தீரெனில் வானகத் தந்தையும் மன்னிப்பாருமை. மனிதரின் குறையினை மன்னிக்காவிடில் வானகத் தந்தையும் மன்னிப்பதில்லையே. நோன்பிருக்குங்கால் நோயாளி போல வேடமணிந்து வேதனை காட்டி போலித்தனத்தில் புகழ்பெற வேண்டாம். முகத்தை கழுவி முடியினை சீவி அகத்து தூய்மையை முகத்தினில் காட்டி அடுத்தவர் நோன்பை அறியா வண்ணம் ஆண்டவர் மட்டுமே அறியும் வண்ணம் இருந்தால் அதுதான் இகத்திலும் பரத்திலும் சுகத்தை தரும். நான் சொன்னது உண்மை. மண்ணில் சேர்க்கும் மாபெரும் பொருளை எண்ணரும் பூச்சிகள் எளிதில் அரிக்கலாம். கள்வர் திருடி கரைந்தும் போகலாம். செல்வம் அழிந்து சிதைந்தும் போகலாம். விண்ணிலே நீங்கள் வியத்தகு செல்வம் கொண்டு குவித்தால் குறையாது பெருகும். மண்ணக பொருளில் மகத்துவம் இல்லை, விண்ணகச் செல்வம் வீழ்வதும் இல்லை. உங்கள் செல்வம் எங்கே உள்ளதோ உங்கள் மனமும் அங்கே உள்ளது. 2 குதிரையில் ஏறிட முடியுமா? இருவருக்கு உங்கள் ஊழியம் நடக்குமா? செல்வம் ஓர்புறம் கடவுள் ஓர்புறம், ஒன்றை தேர்ந்தெடு உள்ளில் அமைதி. செல்வம் தேர்ந்தால் தீரா துயரம், கடவுளை தேர்ந்தால் தினமும் நிம்மதி. உண்பது எதையென உடுத்துவது எதையென எண்ணி தினமும் ஏங்குதல் விடுவீர். உணவை விடவும் உயிரே பெரிது, உடையை விடவும் உடலே பெரிது. பறக்கும் அந்த பறவையை பாரீர், விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, வீணே சேர்த்து குவிப்பதும் இல்லை. பசி வரும்போது பரமபிதாவே உணவை காட்டி ஊட்டுகின்றாரே. பறக்கும் அந்த பறவையை விடவும் சிறப்பது மானிட ஜீவன் அல்லவோ? பறவை கூட்டும் பரமபிதாவே மனிதரு கூட்ட மறந்திடுவாரோ? எண்ணி எண்ணி ஏங்குவதாலே உங்கள் கையில் உள்ளது என்ன? அங்கத்தில் ஓர் அங்குலம் வளருமா? அதனை செய்ய உங்களால் இயலுமா? உடையை பற்றி உருகுவதேனோ? உடையே இல்லா உன்னத மலர்கள் வயல்வெளி புறத்தில் மறந்திடவில்லையோ? நூற்றதும் இல்லை, நெய்ததும் இல்லை, தோற்றத்தில் அவை தோற்றதும் இல்லை. அழகே ஒருவாய் ஆடைகள் அணிந்த சாலமோன் கூட தனிமலர் போல ஆடையை என்றும் அணிந்ததே இல்லை. காலையில் தோன்றி மாலையில் மறையும் மலருக்கே இறை வரமளித்தானே. அற்ப நம்பிக்கை ஆண்டவன் மீது கொண்டிருக்கின்ற குறைமதியினரே, மனிதரையா அவன் மறந்து விடுவான்? ஆகையால் அந்த ஆண்டவர் அரசை தினமும் நாடி சேவை செய்யுங்கள். செல்வம் அனைத்தையும் சேர்த்து கொடுப்பார், சேவை கூலியை தேர்த்து கொடுப்பார். நாளை பொழுது நம்மிடம் இல்லை, கவலைப்படுவது கடவுளின் வேலை. அன்றைய பொழுதை அன்றே நினைத்து நின்று நிலைத்து நிம்மதி பெறுங்கள். துன்பம் ஒற்று சுமையை சுமக்கும் அன்புடையோரே அருகினில் வருக. ஆற்றாதலரும் அனைவரையும் நான் தேற்றுவேன், அவர்க்கு தேறுதல் சொல்வேன். அமைதியும் நெஞ்சில் அடக்கமும் மிகுந்த உருவாய் இங்கே உள்ளவன் நானே. அறிவது உங்கள் அன்பின் கடமை. என் சொல் இனிமை, என் சுமை எளிது. ஏற்றுக்கொண்டால் இன்பம் பெரிது, ஆன்மா தனக்கு அமைதி கிடைக்கும்.
எவரை பற்றி எந்த நேரத்திலும் குற்றம் பேசி குறை சொல்லாதீர். அப்படி சொன்னால் அடுத்த நாள் உமக்கும் சட்டம் அதுவே தாக்குதல் திரும்பும். கண்டனம் செய்தால் மன்னிக்கப்படுவீர், மன்னித்து விட்டால் மன்னிக்கப்படுவீர். கொடுங்கள், அதுபோல் கொடுக்கப் பெறுவீர். அளக்கும் அளவே அளக்கப்படுமே. உமது கண்ணில் உத்தரம் கிடக்க சோதரன் கண்ணில் துரும்பை பார்ப்பதா? சொந்த கண்ணை துடைப்பீர் முன்னே, அந்த கண்ணை அப்புறம் பார்க்கலாம். ஆண்டவன் வாசல் அளவில் சிறியது, சாத்தான் வாசல் சாலையற் பெரியது. அதிலே செல்பவர் அளவில் குறைவே, இதிலே செல்பவர் எத்தனை பேரோ. குறுகிய வாசலில் குனிந்து செல்லுங்கள், நிறைந்த இடத்தில் நிம்மதி பெறுவீர். மரித்தோல் போர்த்த ஓனாய் போல கட்டிய வேடம் கெட்டுவிடாமல், ஆடும் வேடதாரிகள் யாரையும் நம்பிவிடாமல் நல்லன செய்க. குத்தும் முள்ளில் கொடிக்கால் திராட்சையா, கொடுவெங்காட்டில் அத்தி பழமா? நன்மரமாயின் நற்கனி கொடுக்கும், தீயனவாயின் தீயன வளர்க்கும். மாற்றி பழுப்பது மரபுடைத்தன்று, கள்ள மரத்தின் கனிகளில் இருந்தே உள்ளம் எதுவென உணர்ந்து கொள்வீரே. 1000 தரம் என ஆண்டவர் என்றால் மோட்சலோகம் முந்துவதில்லை. பரலோகத்தில் என் பரமபிதாவை திருப்தி செய்தால் தினமும் சொர்க்கமே. ஆகவே என் மொழி தன்னை ஏற்கும் மனிதன் கல்லின் மீது கட்டிய கோட்டை போல். காற்றும் மழையும் கலக்கும் இடியும் பொங்கும் கடலும் புரளும் நதியும் அவனை சிறிதும் அசைப்பதே இல்லை. எனது சொல்லை ஏலா மனிதன் மணலில் கட்டிய மாளிகை போலே. காற்றடித்தாலே கதவுகள் வீழும், தூவென்றூதினால் சுவர்கள் உடையும். பனி விழுந்தாலும் பாதியும் கரையும், அவனுடைய வாழ்க்கை அறிவுடைத்தன்று என்றார் இயேசு. எண்ணரும் மக்கள் பொங்கும் அறிவின் புதுப்புனல் மாந்தி சென்றார், ஜெபித்தார் சிறப்புறுமாறே.